ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்டு எக்ஸாம் ரிவிஷன் வந்து பார்ட் 2 வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதனுடைய பார்ட் 1 லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஓரளவுக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒன் வேர்டில் ஆரம்பிக்கிறேன். தெர் ஆர் 24 stock exchanges in the country, 21 of them being regional in nature. 3 others that have been set up in the reforms era: National Stock Exchange, the Over-the-Counter Stock Exchange India Limited, and Interconnected Stock Exchange of India Limited. மொத்தம் 21 plus 3 stock exchanges. The ISE has been promoted by 15 regional stock exchanges in the country and based at Mumbai. அடுத்தது, the NSE, OTCA, ISE and majority of the regional stock exchange have adopted the screen based trading system. மோஸ்ட்லி இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்எஸ்சி இது ஓடிசிஏ அண்ட் ஐஎஸ்சி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பேஸ்டு ஆன்லைனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் சிஸ்டம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரிமைசர்ஸ் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆக்ட் ஆஸ் அன் ஏஜென்ட் ஆஃப் ஏ மெம்பர் ஆஃப் ஏ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய மெம்பர்கிட்ட ஏஜென்ட்டாக வந்து செயல்படுறவங்க தான் ரிமைசர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுலேயே ஆத்தரைஸ்டு கிளர்க்ஸ்ன்னு இருக்காங்க. அந்த ஆத்தரைஸ்டு கிளர்க்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மெம்பர் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னா சேலரி மாதிரி. இப்போ ரிமைசர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் மாதிரி வாங்குவாங்க. ஓகேவா? இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆத்தரைஸ்டு கிளர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரியும் கிடைக்கும் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் கமிஷனும் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது, brokers ஆர் கமிஷன் ஏஜென்ட்ஸ் who acts as intermediaries between buyers and sellers of securities. ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய brokers அப்படின்னு யாருன்னா அவங்களும் வந்து கமிஷன் ஏஜென்ட்ஸ் தான், கமிஷனுக்காக செயல்படுறவங்க தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸ்க்கும் செல்லருக்கும் ஒரு இன்டர்மீடியராக வந்து அவங்க வந்து செயல்படுவாங்க. அடுத்தது, ஜாபர்ஸ் ஆர் செக்யூரிட்டி மர்ச்சன்ட்ஸ் டீலிங் இன் ஷேர்ஸ் டிபென்ச்சர்ஸ் ஆஸ் இண்டிபெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இவங்க வந்து இண்டிபெண்ட்டாக செயல்படுவாங்க. எந்த ஒரு ஹெட்டுக்கு கீழேயும் இவங்க வரமாட்டாங்க. தனித்துவமாக இவங்களே வந்து இண்டிவிஜுவலாக வந்து செயல்படுவாங்க. ஓகேவா? ஸோ இன் இண்டியா தே ஆர் கால்டு தாராவாணி வாலாஸ் அப்படின்னு அவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. ஜாபர்ஸ்க்கு வந்து இன்னொரு பேரும் தாராவாணி வாலாஸ். அடுத்தது, ஸ்பெக்குலேட்டர்ஸ் ஆர் நேம்ட் ஆஃப்டர் அனிமல்ஸ் ஆஸ் அ பிஹேவியர் குட் பி கம்பேர்டு பெஸ்ட் வித் த பிஹேவியர் ஆஃப் அனிமல்ஸ். ஸ்பெக்குலேட்டர்ஸை வந்து எப்போவுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அனிமலோட நேமை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க ஸ்பெக்குலேட்டர்ஸை. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமலுடைய பிஹேவியர் வந்து அந்த ஸ்பெக்குலேட்டர்ஸ்க்கு ஒத்து போகிறதுனால அந்த அனிமலோட நேமை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில். A bull or Tejiwala is an optimistic speculator. A bull or Tejiwala is an optimistic speculator. A bear or a Mandiwala speculator. இப்போ வந்து புல்க்கு வந்து பார்த்திங்கன்னா தேஜிவாலா அப்படின்ற இன்னொரு நேம் இருக்குது. பியர் ஸ்பெக்குலேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்டிவாலா அப்படின்ற இன்னொரு நேம் இருக்குது. ஸோ இந்த பியர் ஸ்பெக்குலேட்டர் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படி பார்த்திங்கன்னா தே ஆர் ப்ரைஸஸ் டு ஃபால் இன் ஃபியூச்சர் அண்ட் செல் செக்யூரிட்டிஸ் அட் ப்ரெசன்ட் வித் எ வியூ டு பர்ச்சேஸ் தெம் அட் லோயர் ப்ரைஸ் இன் ஃபியூச்சர். அடுத்தது, த பியர் ஸ்பெக்குலேட்டர் டென்ஸ் டு ஃபோர்ஸ் டவுன் த ப்ரைஸஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ். பியர் ஸ்பெக்குலேட்டருடைய எய்ம் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸினுடைய ப்ரைஸஸை வந்து கீழே தள்ளுறது தான் அவங்களுடைய மெயின் எய்மாக வந்து இருக்கும் அந்த ஸ்பெக்குலேட்டருக்கு. ஸோ அதனால் பியர் இஸ் ஏ பெசிமிஸ்டிக் ஸ்பெக்குலேட்டர். அவங்கள என்னன்னு சொல்லலாம்? பெசிமிஸ்டிக் ஸ்பெக்குலேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாக் இஸ் ஏ காஷியஸ் ஸ்பெக்குலேட்டர் இன் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸ்டாக் இஸ் ஏ காஷியஸ் ஸ்பெக்குலேட்டர். ஸ்டாக் ஸ்பெக்குலேட்டர் இஸ் ஆல்சோ கால்ட் ஏ ப்ரீமியம் ஹண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாக் ஸ்பெக்குலேட்டரை வேறு என்ன பேரிட்டு சொல்கிறாங்கன்னா ப்ரீமியம் ஹண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, நிஃப்டி consist of top 550 companies from 24 different sectors. Nifty consists of 50 companies from 24 different sectors. Nifty represents the top stocks of the NSE. Most of the stock trading in the country is done through NSE and BSE. Okay, Sensex is an index of the stocks in Bombay Stock Exchange. Sensex அப்படின்றது வந்து it is the index of the stocks in Bombay Stock Exchange. ஸ்டாக் ட்ரேடிங் டைமிங்னு இருக்கும். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா
ட்ரேடிங் பண்ணுறதுக்கான டைமிங் இருக்குது. அதுக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு வந்து டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 9:15 AM to 3:30 PM வரைக்கும் ட்ரேட் பண்ணலாம். மண்டே டு ஃப்ரைடே இது மட்டும்தான் ஒர்க்கிங் டே. சாட்டர்டே சண்டே வந்து ஹாலிடே தான். அடுத்தது ட்ரேடிங் டைம் ஃபார் கமாடிட்டி MCX அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கமாடிட்டி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 10 AM - 11:30 AM வரைக்கும் தான் வந்து செயல்படும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே தான். அடுத்தது த நார்மல் ட்ரேடிங் டைம் ஃபார் அக்ரி கம்யூனிட்டி NCDEX அப்படின்றது வந்து அக்ரி கம்யூனிட்டி மார்க்கெட்டு. அது வந்து ஒர்க்கிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 AM to 5 PM வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி டேஸ் வந்து பார்த்திங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். த டைமிங்ஸ் ஆஃப் தி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஆர் டிவைடட் இன்டு 3 செஷன்ஸ். 3 செஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய டைமிங்கை. அதாவது நார்மல் செஷன், அதாவது கண்டினியூஸ் செஷன், இல்லை ப்ரீ ஓப்பனிங் செஷன், இல்லை போஸ்ட் க்ளோசிங் செஷன் அப்படின்னு 3 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபியூச்சர் மார்க்கெட் இஸ் அன் ஆக்ஷன் மார்க்கெட். ஃபியூச்சர் மார்க்கெட்டை ஆக்ஷன் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. லீவரேஜ் இன் ட்ரேடிங் எனேபிள்ஸ் யூ டு ஓப்பன் எ பொசிஷன் ஒர்த் மச் மோர் தேன் தி மணி யூ டெபாசிட். நாம் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை விட நம்மளால் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயத்தை தான் லீவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். வால் ஸ்ட்ரீட் இஸ் அ ஸ்ட்ரீட் இன் லோயர் மேன்ஹட்டன். தட் இஸ் த ஒரிஜினல் ஹோம் ஆஃப் தி நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா, இதோட ஒன் வேர்டு முடிஞ்சது. அடுத்தது பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்குலேட்டர்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்குலேட்டர்ஸ் இருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அவங்க யார் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து புல். ஓகே, இவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட்ஸ் எ ரைஸ் இன் ப்ரைஸஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இன் த ஃபியூச்சர். அதாவது ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஸ்டாக்கினுடைய ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு. ஓகேவா, அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர்ஸ் அட் ப்ரெசன்ட் அண்ட் அதர் செக்யூரிட்டிஸ் வித் இன்டென்ஷன் டு செல் அட் ஹையர் ப்ரைஸ் இன் ஃபியூச்சர். அதாவது ஷேர்ஸை வந்து ப்ரெசண்ட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஷேர்ஸை செக்யூரிட்டிஸை வந்து அவங்க வாங்குவாங்க. எதுக்கு வாங்குவாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து அந்த ஸ்டாக்கினுடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த செக்யூரிட்டிஸை வாங்கிட்டு ஃப்யூச்சரில் ஹையர் ப்ரைஸ் ஆகும் அப்படின்றதுனால ஃப்யூச்சரில் அதை விற்றுடலாம் அப்படின்ற பிளானில் வாங்குவாங்க. A bull tends to throw his victim up in the air. The bull speculator stimulates the price to rise. ஸோ புல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணோம், அதாவது யாரை மோதுதோ தூக்கி உயர்த்தி தான் தூக்கி போடும் இல்லையா. ஸோ அது மாதிரி தான் இந்த புல் ஸ்பெக்குலேட்டரும் என்ன பண்ணுவாங்க, ஸ்டிமுலேட் பண்ணுறது. அதாவது செக்யூரிட்டிஸை வந்து அதிகப்படியாக வாங்கி அந்த செக்யூரிட்டிஸ்க்கான டிமாண்டை அதிகப்படுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ இவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, அவங்க ஷேர்ஸை வந்து அவங்க விற்றுருவாங்க. ஓகேவா, ஸோ அவங்கள தான் நம்ம புல் ஸ்பெக்குலேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பியர் ஸ்பெக்குலேட்டர். பியர் ஆர் மண்டிவாலா ஸ்பெக்குலேட்டர் எக்ஸ்பெக்ட்ஸ் ப்ரைஸஸ் டு ஃபால் இன் ஃபியூச்சர் அண்ட் செல் செக்யூரிட்டிஸ் அட் ப்ரெசன்ட் வித் வியூ டு பர்ச்சேஸ் தம் அட் லோயர் ப்ரைஸஸ் இன் த ஃபியூச்சர். இந்த பியர் ஸ்பெக்குலேட்டர் வந்து எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃப்யூச்சரில் ஒரு செக்யூரிட்டினுடைய ப்ரைஸ் வந்து லோ ஆகும். ஓகேவா, ப்ரைஸ் வந்து என்ன ஆகும், இறங்கும் அப்படின்ற அந்த எக்ஸ்பெக்டேஷனில் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகப்படியான செல்ஸ் த செக்யூரிட்டிஸ் அட் ப்ரெசன்ட். அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த செக்யூரிட்டிஸை அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்யூச்சரில் வந்து கம்மியாகும் அப்படின்றதுனால இப்போ அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த செக்யூரிட்டிஸை வந்து விற்றுட்டு ஃப்யூச்சரில் வந்து அதை கம்மியான விலைக்கு வாங்கிடுவாங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் அந்த செக்யூரிட்டிஸினுடைய வேல்யூ வந்து குறையும், ப்ரைஸ் வந்து கம்மியாகும். அப்போ நம்ம வந்து அதிகப்படியான ஷேர்ஸை வாங்கலாம் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இப்போ வச்சுருக்க அந்த செக்யூரிட்டிஸை அவங்க விற்றுடுறாங்க. பியர் யூஸ்வலி ப்ரெசஸ் இட்ஸ் விக்டிம் டவுன் டு கிரவுண்டு. நார்மலாக பியர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும், கரடி என்ன பண்ணுன்னா தன்கிட்ட மோத வர்றவங்கள தன் காலால் அதை உதச்சி கீழே தள்ளும் இல்லையா. அந்த மாதிரி தான் வந்து இந்த பியர் ஸ்பெக்குலேட்டர்ஸும் வந்து அந்த ப்ரைஸை வந்து லோ பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய செக்யூரிட்டிஸை அவங்க விற்கிறாங்க. ஸோ இந்த பியர் ஸ்பெக்குலேட்டர் டென்ஸ் டு ஃபோர்ஸ் டவுன் த ப்ரைஸஸ். எல்லாருமே செக்யூரிட்டிஸை வந்து விற்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும்னா அதனுடைய வேல்யூ வந்து கம்மியாகும், ஃப்யூச்சரில் கம்மியாகும் போது என்ன பண்ணலாம், கம்மியான விலைக்கு அவங்க வந்து அந்த ஷேர்ஸை வந்து அதிகப்படியாக வாங்க முடியும். ஸோ எ பியர் ஸ்பெக்குலேட்டர் டென்ஸ் டு ஃபோர்ஸ் டவுன் த ப்ரைஸஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ். ஸோ இந்த ஸ்பெக்குலேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த செக்யூரிட்டிஸ் ப்ரைஸை வந்து கீழே தள்ளுறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த செக்யூரிட்டிஸை விற்கிறாங்க. பியர் இஸ் எ பெசிமிஸ்டிக் ஸ்பெக்குலேட்டர் அப்படின்னு சொல்லலாம்.
A bear does not have securities at present but sells them at a higher prices in anticipation that he will supply them by purchasing at lower prices in the future. அதாவது இந்த பியர் ஸ்பெக்குலேட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய செக்யூரிட்டிஸை ஃப்யூச்சரில் வந்து லோ ப்ரைஸில் வரும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாம் சேல் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த செக்யூரிட்டியினுடைய ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஷேர்ஸை வந்து அதிகப்படியாக வாங்குவாங்க. இவங்க தான் பியர் ஸ்பெக்குலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஷேர் வேல்யூவை கம்மி பண்ணுற விதமாக இவங்க வந்து செயல்படுவாங்க. ஸ்டாக் ஸ்பெக்குலேட்டரை வந்து காஷியஸ் ரொம்ப வந்து எச்சரிக்கையான ஸ்பெக்குலேட்டர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அப்படின்னு சொல்கிறாங்க. He applies for shares in new companies and expects to sell them at a premium if he gets an allotment. He selects the company shares whose shares are more in demand and likely to carry a premium. He is also called a premium hunter. இப்போ இந்த ஸ்டாக் ஸ்பெக்குலேட்டர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து புது கம்பெனிஸ் யார் வந்து ஷேர்ஸை வந்து பப்ளிக்கு வந்து இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஷேர்ஸை வாங்குறதுக்காக இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? அப்ளை பண்ணும்போது ஒரு ரேட் இருக்கும். ஓகேவா? இப்போது அதை வந்து அந்த ஷேர்ஸை வந்து வாங்குறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? எங்களுக்கு இவ்வளோ ஷேர்ஸ் வேணும், எங்களுக்கு 1000 ஷேர்ஸ் வேணும், எங்களுக்கு 10,000 ஷேர்ஸ் வேணும் அப்படின்ட்டு அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறதுக்கு அவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்போ அந்த அப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ ஷேர்ஸ் அப்படின்றத கம்பெனி வந்து அலாட் பண்ணும். இப்போ வந்து 1000 ஷேர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 1000 ஷேர்ஸ் அலாட் பண்ணிவிட்டு நீங்கள் 1000 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா அந்த கம்பெனி வந்து அவங்க செக்யூரிட்டிஸை அவங்களுக்கு கொடுத்துரும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து எவ்வளோ செக்யூரிட்டிஸ் வந்து அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் அந்த கம்பெனி செக்யூரிட்டினுடைய டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கிற கம்பெனியாக பார்த்து தான் மோஸ்ட்லி இந்த ஸ்டாக் ஸ்பெக்குலேட்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அந்த கம்பெனியுடைய டிமாண்ட் அதிகமாக இருக்கும் பொழுது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஷேர்ஸை வாங்குவாங்க. அப்போ வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஷேரினுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இவங்க அப்ளை பண்ணும்போது கம்மியாக இருக்கலாம், ஆனால் அந்த செக்யூரிட்டினுடைய டிமாண்ட் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகும். இவங்க அப்ளை பண்ணுறது கம்மியான இதுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இமீடியட்டாக அவங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுத்த உடனேவே தட் இஸ் இப்போ வந்து 1000 ஷேர்ஸ் அலாட் பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்க வந்து அப்ளை பண்ணும்போது அந்த ஷேரினுடைய வேல்யூ 5 இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து அதனுடைய டிமாண்ட் வந்து 10 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இமீடியட்டாக அவங்க அலாட் பண்ண அந்த செக்யூரிட்டியை வாங்கிட்டு உடனே இமீடியட்டாக அதை வந்து விற்றுருவாங்க. அப்போது அவங்களுக்கு ஒவ்வொரு ஷேருக்கும் மேற்கொண்டு 5 rupees வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதை பேஸ் பண்ணி தான் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி கம்பெனியினுடைய ஷேர்ஸை தான் வந்து இவங்க வாங்குவாங்க. அதனால தான் இவங்கள காஷியஸ் ஸ்பெக்குலேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டு கேரி எ ப்ரீமியம், முதல்லையே வந்து அவங்க லாபம் எடுத்துடணும் அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, இமீடியட்டாக அலாட் பண்ண அந்த ஷேர்ஸை வந்து வித்துடுறாங்க. வித் ப்ரீமியம் அமௌண்ட் வந்து அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கும். அவங்கள தான் வந்து ஸ்டாக் ஸ்பெக்குலேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது லேம் டக். When a bear finds it difficult to fulfill his commitment, he is said to be struggling like a lame duck. A lame duck is a bear speculator in the stock exchange who faces difficulty meeting the financial commitments and clearing debts due to unexpected heavy losses. They were trapped by a previous short selling contract where prices rose instead of falling. Lame duck அப்படின்றவங்க வந்து யாரை சொல்கிறாங்க, யாரை மீன் பண்ணுறாங்கன்னா பியர் ஸ்பெக்குலேட்டர்ஸ் தான் மீன் பண்ணுறாங்க. பியர் ஸ்பெக்குலேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஃப்யூச்சரில் வந்து ஒரு செக்யூரிட்டியினுடைய ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த செக்யூரிட்டிஸை இப்போ விற்றுட்டு அதனுடைய ப்ரைஸ் லெவலை வந்து என்ன பண்ணிடுறாங்க, லோ பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்யூச்சரில் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்கேஸ் அந்த ஷேரினுடைய வேல்யூ வந்து இவர் விற்ற மாதிரி மற்றவங்களும் விற்றாங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த ப்ரைஸினுடைய அந்த ஷேரினுடைய வேல்யூ கம்மியாகும். இன்கேஸ் அந்த மாதிரி யாரும் சேல் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஷேர் வேல்யூ வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் அது யாருக்கு லாஸ் ஆகுது, பியர் ஸ்பெக்குலேட்டர்ஸ்க்கு அது லாஸ் ஆகும். அவங்கள தான் வந்து என்ன சொல்கிறாங்க, லேம் டக், நொண்டி வாத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து லாஸ் தான் அந்த இடத்துல கிடைக்குது.
அவங்க விற்றதை விட இன்னும் அதிகப்படியாக தான் விலை போகுது அப்படின்ற பட்சத்தில் அப்போ பியர் ஸ்பெக்குலேட்டர்ஸை என்னென்னு சொல்கிறோம், லாம் டக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கமாடிட்டி அண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச்னால் வேர் கமாடிட்டிஸ் ஆர் ட்ரேடட். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா ஸ்டாக் புரோக்கர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் அதர் செக்யூரிட்டிஸை பை அண்ட் செல் பண்ணுற இடத்த தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வெர்சஸ் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. இதோட மீனிங் என்ன, ஃபங்க்ஷன், ஆப்ஜெக்ட், பார்ட்டிசிபெண்ட்ஸ், பீரியட்ஸ் ஆஃப் டீலிங், ஆர்டிகல்ஸ் ட்ரேடட், ஸ்பெக்குலேஷன், ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட், கார்னரிங், ப்ரைஸ் கொட்டேஷன், இதெல்லாம் வந்து ஃபீச்சர் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சை வந்து நீங்கள் கிளியராக வந்து டேப்லர் காலமில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பிடிச்சி எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. மோஸ்ட்லி வந்து ஏதாவது 5 தான் வந்து கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான இந்த சைடு ஹெட்டிங்ஸை வந்து ஞாபகம் வச்சுட்டு அந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் அதில் எழுதிடுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.